ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் மலைக்கு போகிற பார்ட் 2 வீடியோ பார்த்துருப்பீங்க. இது பார்ட் 3 வீடியோஸ். இது வெள்ளிக்கிழமை உள்ள வீடியோ. ஸோ எல்லாருமே ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு 6 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டு அப்புறம் என் தம்பி எல்லாத்துக்குமே வீடியோ கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தான். அவங்க அம்மாவுக்கு, அதாவது எங்கள் அண்ணிக்கு, அப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு எல்லாத்துக்குமே. ஏன்னா அங்கே உட்காந்தா மட்டும்தான் டவர் கிடைக்கும். இது ரொம்ப பெரிய பிரச்சனைங்க. டவரே கிடைக்காது. ஏதோ அவன் செல்லுக்கு மட்டும் அங்கே உட்காந்தா, வீட்டுக்கு ஒரு திண்ணை இருக்குது, அந்த திண்ணையில் உட்காந்தா எல்லோரும் வீடியோ கால் ஏதாவது ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். அப்புறம் அந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் வீடியோ கால் பண்ணி பேசிவிட்டு அவன் கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தான். அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து இன்றைக்கி பொங்க வைக்கிறாங்க. அதை எப்படின்னா கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். நம்ம வந்த வழியிலே ஊத்துக்காடுன்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த இடத்துல அங்கே இருக்காங்க எங்கள் சித்தப்பா அவங்க வந்து பொங்க வைக்கிறாங்க. எப்படின்னா புதுசாக காடு வாங்கி அதை சுத்தம் பண்ணிவிட்டு வாழை போடுறாங்க. ஸோ அதனால் சேவறுத்து பொங்க வைக்கிறாங்க. சரி, அதுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகிற மாதிரி ஐடியா இல்லை. ஏன்னா மழை வேறு பெஞ்சிட்ருக்கா, தம்பி தூக்கிட்டு போக முடியாது. அதுவும் இல்லாமல் தம்பி யார்ட்டையுமே போக மாட்டேறானா, நானாக தூக்கிட்டு வர்றோம் அப்படி சொல்லிட்டு என் தம்பி வேணாம், இவங்களாம் இங்கேயே இருக்கட்டும், நாங்கள் மட்டும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் எங்கள் மாமா, அப்புறம் ரம்யா பாப்பா, எங்கள் நாத்தனாரோட பொண்ணு எல்லாருமே வந்தாங்களா. அவங்களாம் சரி தம்பி தூக்கிட்டு வாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகலைனாலும் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்போம் இந்த ஒரு மூமெண்ட்டெல்லாம். ஸோ அதனால் நல்ல வேலை கிளம்பி போயாச்சு. எப்படின்னா அவங்கெல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. சரி, எங்களுக்கு கொஞ்சம் அத்தை என்ன பண்ணுறாங்க, தம்பி கொஞ்சம் நேரம் தூங்கட்டும், நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். அத்தை வேலைக்கு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் என் மாமா ஃபோன் பண்ணி சத்தம் போட்டு அப்புறம் சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் குளிச்சிட்டேன். அவங்கெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. எப்படின்னா என் தம்பிங்கெல்லாம் கிளம்பி முன்னாடியே போயிட்டாங்க. ஏன்னா அங்கே போய் பொங்க வைக்கணுமா. சரி, அதனால் கோயிலுக்கு போகிறதுக்காக பொங்க பானை இதெல்லாம் இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போனாங்க. அதனால் அவங்கெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் அத்தையும் மட்டும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்புனோம். தம்பியும் தூங்கி எழுந்திரிச்சிட்டா, அவனையும் குளிக்க வச்சுட்டு நானும் குளிச்சுட்டு தம்பியும் முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தோம். அத்தை ஏதோ வீட்டில் மறந்து வச்சிட்டாங்கன்னு மறுபடியும் போய் வீட்டில் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்குள்ளேயும் நம்ம சீக்கிரம் நடந்து அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பீடாக தான் நடந்தேன். ஏன்னா செப்பல் வேறு அந்து போச்சா, அதனால் செப்பல் இல்லாமல் நடக்கிறது ரொம்ப ஸ்பீடாக நடக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா செப்பல்னால் அது வலிக்கு விடுற மாதிரி இருக்குமா. நம்ம வெறும் கல்ல நல்லா ஸ்பீடாக நடந்து அப்புறம் நாங்கள் ஊத்துக்காடு பக்கத்தில் போனதுக்கப்புறம் தான் அத்தை எங்களை பார்த்தாங்க. அப்புறம் என்ன இவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நடந்து வந்துகிட்டே இருந்தேன், எங்கேயுமே நிற்கவே இல்லை. அப்புறம் தம்பி நானே தான் தூக்கிட்டு வந்தேன். அவன் எப்படியா இருந்தாலும் அத்தைக்கிட்ட போக மாட்டான், சரி நம்மளே தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து அங்கே ஊத்துக்காட்டில் வந்து எப்படின்னா எல்லோரும் இங்கே வந்து இவங்களும் வீடு தான், இதுவும் அங்கேயே கடை வச்சுருக்காங்க. இந்த காஃபி இந்த மாதிரி அங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு அப்புறம் நேரம் இங்கே வந்தாச்சு. அவங்களாம் கோயிலுக்கு போயிருந்தாங்க. அப்புறம் எங்கள் மாமாலாம் வெங்காயம் அதெல்லாம் உரிச்சிட்டு இருந்தாங்களா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அதுக்குள்ளேயே நாங்கள் கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்து அங்கே பொங்க வைக்கக்கூடாது, ஏன்னா வேலை பார்த்துட்ருக்காங்க. அதனால் இங்கே தான் பொங்க வச்சு சேவலை இருக்க போகிறாங்களாம். அதனால் பொங்கலுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த சைடு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் எல்லோரும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே அப்புறம் போய் விநாயகருக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சித்தப்பாவும் அப்புறம் தம்பிங்கெல்லாம் போயிருந்தாங்க. போய் சாமி கும்பிட்டு, நாங்கள் தான் சாமி கும்பிடக்கூடாது, சரி அதனால் நாங்கள் அங்கெல்லாம் போகலை. சரி நம்ம வீட்டிலே இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் அவங்க சாமி கும்பிட்டு வரதுக்குள்ளேயும் இங்கே பொங்க வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு வழக்கம். நம்ம பொங்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணுறதுக்கு முன்னாடி விநாயகர் கோயில், அப்புறம் எங்கே பொதுவாக காளியம்மன் கோயில்னா அதுதான் ரொம்ப ஃபேமஸான கோயில், ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மா அதுக்கு அங்கே சாமி கும்பிட்டு வந்து தான் இங்கே பொங்க வைக்கவே ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்களும் நினச்சிட்டே தான் அதுக்கு தான் ஸ்பீடாக வந்தோம் அங்கேருந்து. ஆனால் என் தம்பிகிட்ட ஃபோன் பண்ணிக்கிட்டோம், இல்லை நாங்கள் கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டுருக்கோம், ஸோ நீங்கள் வீட்டிலே இருங்க, நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டான். இல்லைனா நாங்களும் கோயிலுக்கு போயிருந்துருப்போம். நாங்கள் அட்லீஸ்ட் சாமியாச்சும் கும்பலினாலும் போய் அந்த அம்மாவாவது பார்த்துட்டலான்னு ரொம்ப ஆசை எனக்கு. ஏன்னா கோவில் திருவிழாவுக்கும் வர முடியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா நாங்கள் சாமி கும்பலையா எதுக்கு வந்துட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் எப்படின்னு தெரியல. அதனால் நாங்கள் சீக்கிரமாக வந்தோம், ஆனால் போக முடியல. சரி இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நல்லபடியாக பொங்கல் வச்சு நல்ல பொங்கலும் பொங்கிருச்சு. அப்புறம் எல்லாருமே இந்த 3 பேர் 5 பேர் கணக்குக்கு அரிசி போடுவாங்கள்ல, அதெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. என்னையும் கூப்பிட்டாங்க. ஏன்னா நான் போடக்கூடாது, ஏன்னா நாங்கள் தான் ஒரு வருஷத்துக்கு எதுவுமே பண்ணக்கூடாதா. ஸோ அதனால் நாங்கள் அதெல்லாம் பண்ணல. மிச்சம் எல்லாருமே போட்டாங்க. அதுக்கப்புறம் பொங்கல் பொங்கினதுக்கப்புறம் தான் சேவா இருப்பாங்க.
அதுக்கப்புறம் நான் அந்த சேவாக இருக்கிறத பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஓடியே போயிட்டேன். தம்பிகிட்ட ஃபோனை கொடுத்துட்டு அதை அறுத்ததுமே அப்பா அது என்ன பண்ணுச்சு பார்த்தீங்களா, அப்பா அந்த இடத்தவே ஒரு சுற்றிருச்சு. அது என் தம்பி தான், அவன் போய் பிடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான், பிடிக்கவே முடியல. அப்புறம் அந்த கோழியை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த காடு இருக்குல்ல அது ஃபுல்லாக அந்த தோட்டம் ஃபுல்லாக சுற்றி கொஞ்சம் ரெக்கையெல்லாம் பறித்து போட்டு வரணும்னு அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் என் தம்பி எல்லாருமே போய் அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாங்க. வந்துட்டு அந்த கோழியை வாட்டி அந்த ரெக்கையெல்லாம் பிடுங்கி ரொம்ப அது கொடூரம் பண்ணிட்டாங்க அந்த கோழியவே. அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி மட்டும் குழம்பு வச்சுட்டு சிக்கன் கிரேவி மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒவ்வொரு வேலை பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் மாமா எல்லாமே வெங்காயம் வெள்ளைப்பூடு இதெல்லாம் உரிச்சு வச்சிட்டாரா. சரி நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அதை வெங்காயம் தக்காளிலாம் எங்கள் மாமா எல்லாம் வதக்கி கொடுத்தாரு. சரி அதெல்லாம் அரைச்சி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வேலை மட்டும்தான் உருப்படியாக பண்ணோமே. அப்புறம் வீடியோ எடுக்கிறது, அப்புறம் போய் வீடியோ எடிட் பண்ணுறது, அப்படியே வேலையாக சுற்றிட்டு இருந்தோம். மற்றபடி சமையல் வேலை பூரா எங்கள் மாமா தம்பிங்க இவங்க தான் பார்த்துட்டு இருந்தோம். சும்மா பொம்பளையெல்லாம் சும்மா எடுப்படி வேலை மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி அரைச்சி மட்டும் கொடுத்துட்டேன். அப்புறம் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்ற மாதிரி எல்லோரும் பண்ண உட்காந்து பேசிகிட்டு இருந்தோமா. அப்புறம் சரி அப்படி சொல்லிவிட்டு ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 4 வீடியோ நாளைக்கு வரும். ஸோ எல்லாருமே கண்டினியூஸாக பாருங்கள். நம்ம மலைக்கு போயிட்டு வந்தே 1 வாரம் ஆக போகுது. அப்போ தான் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். சரி ஓகே என்ன பண்ணுறது, டைம் இப்போ தான் கிடச்சிருக்கு. சரி ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா.